இது ஒனி நியூஸின் உலக செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்பு செய்திகள். இலங்கையில் பிரபாகரனுக்கு சிலை வைப்பதாக பரவி வரும் கருத்து குறித்து அனுர தரப்பு விளக்கம். தமிழ்நாடு டாஸ்மார்க் முறைகேடு புகார் தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிப்பு. பாலஸ்தீன மக்களை கொல்லும் மைக்ரோசாப்ட் பகிரங்க குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க மறுத்த மைக்ரோசாப்ட் தலைமை அதிகாரி. விசா கட்டுப்பாடுகள் காரணமாக பிரித்தானியாவை விட்டு வெளியேறிய பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள். சர்வதேச மாணவர்களுக்கு அளிக்கப்படும் கல்வி அனுமதியில் தொடர் மாற்றங்களை கொண்டுவரும் கனடா அரசு. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கை கடத்தொழில் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பாக தாம் ஒருபோதும் எந்தவொரு கருத்தையும் தெரிவித்தது இல்லை என்றும், இது எதிர்க்கட்சியினரால் நாடளாவிய அளவில் பரப்பப்படும் பொய் பிரசாரம் மட்டுமே என்றும் கூறியுள்ளார். கடந்த 22 மே 2025 அன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றியபோது அவர் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினார். மேலும் அவர் கூறுகையில், தாம் இல்லாத நேரத்தில் ஹர்ஷண ராஜகருணா எம்பி தவறான வகையில் தாம் இவ்வகையான கருத்தை தெரிவித்ததாக சபையில் கூறியதாக குற்றஞ்சாட்டினார். அதேபோல் அர்ச்சுனா எம்பி தங்களின் பெயரை தொடர்புபடுத்தியதாகவும், ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் தாம் அத்தகைய கருத்துக்களை வெளியிட்டதே இல்லை எனவும் அவர் வலியுறுத்தினார். மேலும் அவர் குறிப்பிட்டது, இந்த நாட்டில் மரணமடைந்த அனைத்து நபர்களும் எமது சகோதரர்களே. அவர்களுக்காக நாங்கள் நிச்சயமாக நின்று உரிமை கோருவோம். ஆனால் தனிப்பட்ட ஒருவருக்காக அல்லது ஒரு தலைவருக்காக மட்டும் முன்னிற்பதில்லை. பிரபாகரன் மட்டுமல்ல, உமா மகேஸ்வரன், சபாரெத்தினம் போன்ற பலரும் தமிழ் மக்களின் நலனுக்காக கனவுகளை கண்டனர். எனினும் அந்த கனவுகள் நிறைவேறவில்லை. அவர்கள் இறந்து 16 ஆண்டுகள் கடந்த நிலையில் இனவாத குரல்களை மீண்டும் எழுப்பாமல் நாட்டில் நல்லுறவை கட்டி எழுப்ப நாம் முயற்சி செய்கிறோம். ஆனால் அதனை தடுக்க எதிர்க்கட்சியினர் இந்நிலையில் இழிவான அளவிற்கு சென்று ஆளும் கட்சி பற்றியும் தவறான கருத்துக்களை பரப்ப முற்படுகிறார்கள். இத்தகைய செயற்பாடுகளை நிறுத்துமாறு அவர் எதிர்க்கட்சியினரிடம் கோரிக்கை விடுத்தார். தமிழ்நாடு டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்ததாக கூறப்படும் 1000 கோடி ஊழல் வழக்கை தொடர்ந்து அமலாக்கத்துறை கடந்த மார்ச் மாதம் சென்னை, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனைகளை நடத்தியது. இந்த சோதனையின் போது பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. அதன் அடிப்படையில் டாஸ்மாக் பொது மேலாளர், துணை பொது மேலாளர் உள்ளிட்ட பலர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதோடு பலருக்கு சமனும் அனுப்பப்பட்டது. கடந்த மே 16ஆம் தேதி டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன், திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் ரத்தீஷ் ஆகியோரின் வீடுகளிலும் சென்னையில் மேலும் 12 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் இந்த சோதனையை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. அதில் அமலாக்கத்துறை விதிகளை மீறி அரசு நிறுவனமான டாஸ்மாக் மீது தவறாக குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாகவும், இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான நடவடிக்கையாக இருப்பதாகவும் கூறப்பட்டது. எனினும் இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. இதற்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இதில் உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என கோரப்பட்டது. இந்த மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. விசாரணையின் இறுதியில் அமலாக்கத்துறை விதிகளை மீறி நடந்து கொண்டுள்ளதாக கடுமையாக கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் டாஸ்மாக் ஊழல் வழக்கில் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தது. நீதிமன்றம் அதில் ஒரு அரசு நிறுவனமே தவறு செய்தது என எவ்வித ஆதாரமுமின்றி கூறுவது சட்டவிரோதமானது. தவறு செய்திருப்பவர் தனிநபராக இருந்தால் அவரை விசாரிக்கலாம். ஆனால் ஒரு அரசு நிறுவனமே குற்றவாளி என சுட்டிக்காட்டி விசாரிக்க முடியாது என கூறியுள்ளது. இந்த தீர்ப்பை தொடர்ந்து மத்திய அரசு அமலாக்கத்துறையை தவறாக பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைப்புச் செயலாளர் பாரதி வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த விசாரணைகள் அரசியல் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறியுள்ளார். நடைபெற்ற மைக்ரோசாப்ட் பில்டு நிகழ்வின் போது அந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான சத்யா நாதெல்லா மேடையில் முக்கிய உரையாற்றிக் கொண்டிருந்த நேரத்தில் அதே நிறுவனத்தில் பணியாற்றும் ஒரு பொறியாளர் மேடையில் இடையூறு ஏற்படுத்தினார். ஜோ லோபஸ் என்ற அந்த பொறியாளர் கடந்த 4 ஆண்டுகளாக அஸ்யூர் ஹார்ட்வேர் சிஸ்டம்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரிவில் பணியாற்றி வருகிறார். அவர் மேடையில் சத்தமாக கத்தி மைக்ரோசாப்ட் நிறுவனத்தால் காசா பகுதியில் நடந்த இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு நேரடியாக உதவியதாக குற்றம் சாட்டினார். மேலும்
மைக்ரோசாப்ட் நிறுவனத்தால் எத்தனை பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை நீங்கள் தோராயமாக கூற முடியுமா என்று சத்யாவிடம் கேள்வி எழுப்பினார். அத்துடன் அஸ்யூர் மென்பொருளின் உதவியுடன் இஸ்ரேலின் போர் குற்றங்கள் எவ்வாறு இயக்கப்படுகின்றன என்பதை விளக்குமாறு கேட்டுக்கொண்டார். இதன் பின்னர் பாதுகாப்பு அதிகாரிகள் விரைந்து சம்பவ இடத்துக்கு வந்து பொறியாளர் லோபஸை அரங்கிலிருந்து வெளியேற்றினர். ஆனால் அதற்கு பிறகு கூட அவர் தனது எதிர்ப்பை தொடர்ந்தார். லோபஸ் மைக்ரோசாப்ட் நிறுவனம் பாலஸ்தீன மக்களின் இன அழிப்புக்கு துணை போகும் வகையில் இஸ்ரேலுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி வருவதாக கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். மைக்ரோசாப்ட் நிர்வாகம் இதற்கெல்லாம் மறுப்பு தெரிவித்தாலும் அவை நம்பத்தகுந்தவையாக இல்லை என பொறியாளர் சந்தேகம் தெரிவித்தார். மேலும் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு மைக்ரோசாப்ட் அதன் தொழில்நுட்ப சிறப்பு அணுகலை வழங்கியதை நிறுவனம் ஏற்கவே செய்துள்ளது என்றும் இது மிகப்பெரிய நெறிமுறை கேள்விகளை ஏற்படுத்துகிறது என்றும் லோபஸ் தெரிவித்தார். இறுதியாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் மனித உரிமை நிலைப்பாட்டை எடுக்க தவறினால் அது ஒரு நாளில் பொதுமக்களால் புறக்கணிக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். பிரித்தானியாவின் கடுமையான விசா கட்டுப்பாடுகள் மற்றும் புதிய புலம்பெயர்தல் கொள்கைகள் காரணமாக பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள், மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் பிரித்தானியாவை விட்டு வெளியேறி வருகின்றனர் என தேசிய புள்ளியியல் அலுவலகம் தரவுகள் வெளியிட்டுள்ளன. குறிப்பாக 2024ஆம் ஆண்டில் மட்டும் 45,000 சீனர்கள், அவர்களில் பெரும்பாலானோர் மாணவர்களும் தொழிலாளர்களும் பிரித்தானியாவை விட்டு வெளியேறினர். இந்நிலையில் நைஜீரியாவைச் சேர்ந்த 16,000 பேர், பாகிஸ்தானைச் சேர்ந்த 12,000 பேர், மேலும் அமெரிக்காவைச் சேர்ந்த 8,000 பேர் கூடுதலாக நாடு திரும்பியுள்ளனர். இந்தியர்களைப் பொறுத்தவரை கடந்த ஆண்டில் 37,000 மாணவர்கள், 18,000 தொழிலாளர்கள் மற்றும் 3,000 தனிநபர்கள் பிரித்தானியாவை விட்டு வெளியேறியுள்ளனர். இதனிடையே பிரித்தானியாவில் இவ்வாறு புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை குறைந்திருப்பதற்கான காரணம் தற்போதைய லேபர் கட்சி தலைவரும் பிரதமருமான கெய்ர் ஸ்டார்மர் தலைமையிலான அரசு என அக்கட்சியினர் தெரிவித்த நிலையில், முந்தைய கன்சர்வேட்டிவ் அரசின் உள்துறைச் செயலராக இருந்த ஜேம்ஸ் கிளெவர்லி கொண்டுவந்த விசா கட்டுப்பாடுகளுக்குப் பிறகுதான் புலம்பெயர்ந்தவர்களின் வெளியேற்றம் அதிகரித்து உள்ளதாக முந்தைய கன்சர்வேட்டிவ் அரசின் உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். சர்வதேச மாணவர்களுக்கு கனடா அரசு வழங்கும் கல்வி அனுமதியில் சமீப காலமாக கணிசமான மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் 30,640 கல்வி அனுமதிகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன. இது கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியில் வழங்கப்பட்ட அனுமதிகளை ஒப்பிட்டால் சுமார் 31% வீழ்ச்சியை காட்டுகிறது. இந்த குறைப்பு 2023ஆம் ஆண்டின் பிற்பகுதியிலிருந்தே சர்வதேச மாணவர்களின் சேர்க்கையை கட்டுப்படுத்தும் நோக்கில் கனேடிய அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த நடவடிக்கைகள் வீட்டு வசதிக்கான குறைபாடு, சுகாதார வசதிகள் மற்றும் போக்குவரத்து உள்கட்டமைப்பின் மேல் அதிகமாகும் அழுத்தங்கள் போன்ற காரணங்களை அடிப்படையாகக் கொண்டவை. புதிய பிரதமர் மார்க் கார்னி தலைமையில் தற்காலிக குடியிருப்பாளர்கள், அதாவது மாணவர்கள் மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் 2028ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 5% மட்டுமே இருக்க வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்கிணங்க 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி அனுமதிகள் எண்ணிக்கை 437,000ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர் அனுமதி பெற புதிய நிபந்தனைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் போதுமான நிதியை நிரூபிக்க வேண்டியுள்ளது. இதற்கு முன் 10,000 கனேடிய டாலராக இருந்த இந்த தொகை தற்போது 20,635 கனேடிய டாலராக இரட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. கூடுதலாக கல்வி நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட ஒப்புதல் கடிதம் கட்டாயமாகும். மாணவர் அனுமதிக்கான விண்ணப்ப கட்டணம் $150 பயோமெட்ரிக் சேவைக்காக $85 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகில் உள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.